அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு ஒரு அரசு வேலை வழங்குவது என்பது ஒரு சாத்தியமே கிடையாதுங்க. அப்படி ஒரு வேலை தான். அப்படி எந்த துறை வேலை தான் கேட்குறீங்க? எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை தாங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, 2025க்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்கு மக்களே. இது பெரும் மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமான போஸ்டிங்க்கு இந்த தடவை வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள்லாம் நமக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வேலையானது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போது 2025 முதல் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வெளிவந்திருக்குது மக்களே. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, இந்த மாதிரி ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்டிங்க்கெலாம் என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன வயதில் இருந்து எந்த மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் வயசு என்ன, ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம் ஓகேங்களா, பர் மந்த்து சம்பளம் எவ்வளவு இதில் கிடைக்க போகிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் என்ன, அப்ளை லிங்க் என்ன, ஸ்டார்டிங் அல்லது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, எவ்வளோ நாள் இந்த வேலையானது கிடைக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்கணும், இருந்தால் அப்ளை பண்ணலாம், என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலையானது கிடைக்க போகிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் உடனுக்குடனே பார்க்க போகிறோம். ஸோ புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்குது மக்களே, ரொம்ப மகிழ்ச்சி தகவல். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கும் சரி, அங்கன்வாடி, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஈஸியான வேலைக்கெல்லாம் நம்ம திரும்ப போடுறதுக்கான ரீசன் என்னென்னா ஈஸியாக நீங்கள் வேலையை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி எந்த விதமான குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியான வேலைகள் தான் நம்ம திரும்ப போடுறதுக்கு அதுதான் ரீசன். எல்லாருமே அரசு வேலைக்கு போகணுன்றது தான் நம்முடைய ஆசை ஓகேங்களா. ஸோ ஓகே, இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 48,500 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஹை லெவல் வேகன்சி ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது மினிமம் இந்த வேகன்சிலாம் வருதே நிறைய பேருக்கு தெரியாது. போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிறைய பேர் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 6 மாதத்துக்கு ஒரு டைம் ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க. இன்னொரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு டைம் வேகன்சி போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அதில் 48,000 வேகன்சி இந்த 2025 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சுங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்திருக்குது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு 48,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் இந்த வேலையானது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்திருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்டிஎஸ், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, பிஎஸ்ஏ, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விரிவாக நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் அப்புறமா. ஸோ இதுக்கான டோட்டலாக நமக்கு 4-5 விதமான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா.
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 48,500 வேகன்சி டோட்டல் வேகன்சி. சரிங்களா? ஸோ இதில் வந்து அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க இது ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணுற ஒரு வேகன்சி தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற கேண்டிடேட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதற்கான சம்பளம், இதற்கான சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, பர் மந்த்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 81,000 வரைக்கும் இதற்கான ஹையஸ்ட் சம்பளமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வயது வந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் பர்த்த ரூல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து 50 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியும் ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்குமே வந்து 100 ரூபா ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் பெண்கள் யாருக்குமே ஃபீஸ் வந்து கிடையாதுங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற, அதாவது ஓபிசி கேட்டகரியில் வரவங்க, பிசி எம்பிசி எஸ்சிஏ இந்த கேட்டகரிலாம் வரவங்க இல்லையா, ஜென்ரல் கேட்டகரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அது எப்படி பே பண்ண, அப்ளை பண்ணும்போதே அதுவே வந்து பே பண்ணுற மெத்தட் வந்து காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன வேகன்சிலாம் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிட்டன் எக்ஸாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாம் சிலபஸ் எப்படி இருக்கும், என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும், எப்படி படித்தா நீங்கள் ஈஸியாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வாங்க முடியும். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாலே வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது தானங்க சொன்னீங்க. ஆனால் இந்த வேலையை பொறுத்து எதுங்க எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு, இது எல்லாமே ஆஃபீஸ் ஜாப்ஸ். ஓகேங்களா? ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு ஒர்க் இருக்கிற மாதிரி. அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ அங்கே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் சேலரி 20,000 25,000, ஒரே ஒரு வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் 35,000 40,000 சேலரி வாங்க முடியும். அது ஏன்னா ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தான் இது எல்லாமே. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, சிலபஸ்லாம் எப்படி இருக்குன்றதை அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாம் பேட்டர்ன், ஓகேங்களா, ரிசோர்ஸனிங், ஓகேங்களா, உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து 25 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் 25 மார்க் வரும், ஹிந்தி லாங்குவேஜில் 25 மார்க்கு, இங்கிலீஷில் 25 மார்க்கு, டோட்டல் 100 மார்க். இதில் டாப் மார்க் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம். அடுத்ததாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும் போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவைப்படும். சிக்னேச்சர் கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவைப்படும். அடுத்ததாக உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவைப்படும். ஐடென்டி ப்ரூஃப்காக எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் 10வது படிச்சிட்டிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் தேவைப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஏஜ் ப்ரூஃப், ஓகேங்களா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுன்றதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறது வந்து February 20, ஓகேங்களா. ஸோ February 20ஆம் தேதியில் இருந்து March 20 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் நம்ம தனியாக கொடுப்போம். அதே மாதிரி இதுக்கான சிலபஸ் வீடியோவும் நம்ம தனியாக கொடுத்துருவோம். ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.